நிச்சயமாக ஆண்டவர் ஒன்று உங்களுக்கே ஆண்டவர் பதில் கொடுப்பாரு. உங்கள் உள்ளத்திலே ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார், பதிலை வச்சிருப்பார். பரிசுத்த ஆவியானவரே உங்களோடு பேசுவார். ரெண்டாவது ஊழியக்காரரை கொண்டு பேசுவார். மூணாவது வசனத்தை கொண்டு பேசுவார். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. நேராக ஆண்டவரே நீங்களே வந்து அப்படியே காட்சி கொடுக்கணும்னு சொல்லிலாம் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஓவரா நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி நீங்கள் வந்து பக்தியாக இருந்து ஆண்டவர்கிட்ட அப்படி வெறியாக இருந்து கேட்டால் அப்படி கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு காட்சி கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அடுத்து பார்க்கும் பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆ ஆ ஆ ஆ அப்படின்னு இருந்துங்கப்பா. அகசியா 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 ஒரு ராஜா. அவர் யாருடைய பிள்ளைன்னு பார்க்கும் பொழுது அவர் ஆகாப் எசபேலுக்கு பிறந்த அவனுடைய பிள்ளை. ஆகாப்பும் கர்த்தரை விட்டு பின்மாறி பாகால் என்ன பண்ணுறார், தன்னுடைய மனைவி என்ன மனைவி வந்து புறஜாதி மனைவி, யார், பேலியாளின் பிள்ளையாக இருக்கிற அந்த மனைவியை பின்பற்றி போன ஆகாப் பேலியாளின் இடத்துல போய் பேலியாளின் இடத்துல விசாரித்தவர் தான் யார், ஆகாப். கர்த்தரை விட்டு பின்மாறி போனவர், பாகால்களை பின்பற்றினவர். அந்த சந்ததிக்கு அந்த தாய் தகப்பனுக்கு பிறந்தவர் தான் யார், அகசியா. அகசியா என்றால் அந்த பெயரினுடைய அர்த்தம் என்றால் என்னன்னா, எகோவா தாங்குகிறீர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த பெயருக்கு என்ன அர்த்தமா, எகோவா தாங்குகிறீர், யாவே தாங்குகிறீர். ஈப்ரூவில் பார்க்கும் பொழுது எகோவா ஆதரிக்கிறீர், எகோவா தாங்குகிறீர். அப்போது கர்த்தர் வந்து நம்மளை என்ன பண்ணுவார், எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மளை தாங்குவார். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்ம ஆதரிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. நம்மளை ஆதரிக்கிறவர், நம்மளை தாங்குகிறவர் யாரு, கர்த்தர். அப்போ அந்த அகசியா என்கிற பெயரின் அர்த்தம் என்னன்னு சொன்னேன் நான், யாவே யாவே எகோவா தாங்குகிறீர், எகோவா ஆதரிக்கிறீர் என்கிற பேரை வச்சிருக்கிறார். தவிர மற்றபடி அவர் விசாரிக்கிறதும் சரி, அவர் பின்பற்றுகிறதும் சரி. யாரை பின்பற்றினார் அவர் பாருங்க, எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபு இடத்தில் போய் விசாரியுங்கள் என்று அவர் என்ன பண்றாராம், ஆட்களை அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அது ஒரு எப்ரோனிய தேவதை என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த விக்கிரகத்தை அகசியா என்ன பண்ணுறாரு, யார்கிட்ட போய் விசாரிக்க போகிறாரு, எதனால் விசாரிக்க சொல்கிறாருன்னா, அகசியா என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மேல் வீட்டில் இருக்கிற கிராதியின் வழியாய் அவர் என்ன பண்ணுறாரு, விழுந்து வியாதிப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இருக்கிற ரொம்ப அந்த அகசியாவினுடைய தகப்பனார் இருக்கார்ல, யார், ஆகாப். அவர் கட்டின, நான் படிக்கும் பொழுது சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது அவர் கட்டின அந்த அரண்மனை ஃபுல்லாகவே தந்தத்தால் கட்டப்பட்டதான், யானையினுடைய தந்தத்தை கொண்டு கட்டப்பட்டதான். அது வந்து ஒரு கேர்வாக, அந்த மாடிப்படி கூட எப்படின்னா ஒரு வளைவாக, ஒரு சில இடத்துல மட்டும்தான் நெருக்கமாக இருக்குமா, ஒரு சில இடத்துல வந்து கேர்வ் அப்படி அந்த வளைவாக இது பண்ணி கட்டியிருப்பாராம். அதன் வழியாக அந்த பிள்ளைன அந்த பையன் என்ன பண்ணிட்டாரு, அந்த ராஜா அவருடைய பிள்ளை அந்த மேல் வீட்டிலின் கிராதியின் வழியாக அவர் என்ன பண்ணாராம், விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபு இடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை என்ன பண்ணாராம், அனுப்பினாராம். எப்படி தகப்பன் வழியோ, எப்படி தாயின் வழியோ அதை அப்படியே இவர் என்ன பண்ணுறாரு, பின்பற்றுறார். நம்மளுடைய தகப்பனும் நம்முடைய தாயும் நல்ல வழியை ஆண்டவரை பின்பற்றினா நாமளும் என்ன பண்ணுவோம், ஆண்டவரை பின்பற்றுவோம். ஆனால் இங்கே இருக்கிற அநேகருடைய தகப்பனும் தாய் நிறைய பேர் வந்து பாகல்களை பின்பற்றி இருக்கலாம், விக்கிரகத்தை பின்பற்றி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பு கொடுத்து நமக்கு கிருபையாக ஆண்டவர் வந்து இந்த கிருபையின் நாட்களில் நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ரட்சிப்பை கொடுத்து நம்ம ஆண்டவரை தேடி வந்திருக்கோம். அப்போ இவர் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் அவர் ஃபாலோ பண்ணி போய் என்ன பண்ணுறாரு, போய் அந்த பாகால்களை என்ன பண்ணுறாரு, பாகாலின் இடத்துல போய் விசாரிக்கும்படி ஆட்களை அனுப்புகிறாரு. போன வாரத்தில் தம்பி ஈவினிங் பேசினாப்புல,
கணேஷ் பேசினாப்புல இந்த காரியத்தை குறித்து தான் பேசினார். முதல் தடவை அவர் என்ன பண்ணுறாரு, ஆட்களை அனுப்புகிறாரு. முதல் தடவை அதை வாசிங்கப்பா. ம் ஆ ஆ ஆ பாருங்க, கர்த்தருடைய தூதனாகிய திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி ஆண்டவர் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, தூதனை என்ன பண்ணுறாரு நோக்கி சொல்கிறார், தூதரை அனுப்புகிறார். நீ எழுந்து சமாரியா உடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட்டு போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபுவினிடத்தில் விசாரிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி யார் அனுப்புறாருன்னா தூதனையே அனுப்புறாரு. ஆண்டவர் தூதரை எலியாவின் இடத்துல என்ன பண்றாரு, சாரி நல்லா வாசிங்கம்மா. ஆ ஆ ம் சாரி, எலியாவை என்ன பண்ணுறாரு, போய் விசாரிக்கும்படியாக நீ போய் என்ன பண்ணு, போய் இஸ்ரவேலில் தேவன் இல்லையா என்று சொல்லி நீ எபிரோனில் போய் பாகால் கிட்ட போய் விசாரிக்க போறீன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய தூதன் வந்து எலியா கிட்ட என்ன பண்ணுறாரு, இந்த தகவலை சொல்கிறாரு. அப்போது வாசிங்க கீழே. ம் 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 ஆ பாருங்க, எலியா கிட்ட வந்து தூதனை அனுப்பி கர்த்தர் என்ன பண்றாரு, இது நிமித்தமாக நீ பாகாலை பின்பற்றினால பாகால் கிட்ட போய் உன் காரியத்தை குறித்து உன்னுடைய வியாதி நீங்கும்படியாக, இந்த வியாதி நீங்குமா, இந்த வியாதியிலிருந்து நான் வெளியே வருவேனா, இந்த வியாதி நீங்கி நான் சுகமாக இருப்பேனா அப்படின்னு சொல்லி நீ பாகால் கிட்ட விசாரித்ததுனால நீ ஏறின கட்டிலிருந்து நீ இறங்க மாட்டேன்னு போய் நீ போய் சொல்லுன்னு சொல்லி யார் அனுப்புகிறாருன்னா தூதரை என்ன பண்ணுறாரு, கர்த்தர் அனுப்புகிறாரு. வாசிங்க. ம் 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 ஆ ஆ ஆ பாருங்க, இந்த இடத்துல கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய எலியா அவர் சொல்றாரு, இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றா நீங்க போய் பாகால் கிட்ட போய் விசாரிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன வார்த்தையை தூதனை கொண்டு சொல்லி அனுப்புனாரோ அந்த வார்த்தையை அப்படியே ஒரு விஷயத்தை கூட மாற்றாம மறைக்காம அதை அப்படியே எலியா என்ன பண்றாரு, நீ ஏறின கட்டிலிருந்து நீ இறங்க மாட்ட, நீ என்ன பண்ணுவ, சாகவே சாவாயின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாருன்னு போய் நீங்கள் அவனுக்கு போய் என்ன பண்ணுங்க, அவனுக்கு கிடையாது ராஜாக்கு போய் என்ன பண்ணுங்க சொல்லுங்கன்னு போய் அழகாக தெளிவாக கர்த்தர் சொன்ன வார்த்தையை, தூதனை கொண்டு சொன்ன வார்த்தையை அவர் அப்படியே சொல்கிறாரு. இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள், ஐயோ ராஜாவாச்சே, ராஜாக்கு முன்னாடிலாம் நம்ம கூஜாவாக இருக்கிறோமே, நாம் போய் என்ன பண்ணக்கூடாது, போய் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னால் அவன் நம்மளை கொண்டு போட்டுருவானேன்னு சொல்லி கர்த்தர் சொன்ன வார்த்தையை என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு பெரிய ஆட்கள்கிட்டயே ஆண்டவர் சொன்ன வார்த்தை இதை நீ சொல்லு அப்படின்னு சொன்னால் சொல்கிறது தான் நம்ம கடமை. அதை மாற்றி நம்ம சொன்னோம்னா அதற்குரிய பாவமும் அதற்குரிய தண்டனையும் யார் மேலே விழும், ஊழியக்காரருக்கோ இல்லை ஆண்டவர் சொல்லவங்க மேலே சொன்னவங்க மேலே என்ன ஆகும், அந்த பழி உண்டாகும். அப்போ பாருங்கள், இவர் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை கரெக்டாக அவர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. கர்த்தர் சொன்னார் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து வாசிங்க, வாசிங்கம்மா. ம் ம் அது வேண்டாம், அதுக்கு அடுத்தது வாசிங்களேன். ம் 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 ஆ
போதும் நிறுத்துங்களேன். அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, முதல் 50 பேருக்கு தலைவன் என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறாரு. தலைவனும் அவனோட சேர்ந்து 50 பேரையும் என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறாரு. அவங்க போய் நின்ற உடனேயே நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது அப்படின்னு சொல்கிறார். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ ஹானர் பண்ணுறாரு பாருங்க. ஊழியக்காரருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிற கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஊழியக்காரருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையையும் ஆண்டவர் கனப்படுத்துவார். அப்போ இந்த இடத்துல அவர் என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு, ராஜா ஆள் அனுப்புகிறாரு. எதற்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, நீங்கள் போய் பாகால் கிட்ட போய் நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அனுப்பும் பொழுது அவங்களை என்ன பண்ணுறாரு, எலியா போய் கர்த்தருடைய தூதன் இடைப்பட்டு எலியாவுக்கு சொன்ன வார்த்தையை அவர் சொல்லி அனுப்புகிறாரு. அவங்க போனவங்க போய் அங்கே பாகால் கிட்ட விசாரிக்காம ராஜா கிட்ட போய் என்ன பண்ணுறாங்க, இப்படி ஒரு மனுஷனை பார்த்தோம், இந்த மனுஷன் இப்படி சொல்கிறான், அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருந்தான், ஓ இந்த ட்ரெஸ் போட்டிருந்தான், ஓ அப்போ அவன் எலியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு தெரிஞ்சனால அவனுடைய உடை அவனுடைய பேச்சு அதெல்லாம் வச்சு, ஓ அவன் எலியா போய் அவனை போய் என்ன பண்ணுங்க, போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி 50 பேருக்கு உள்ள தலைவனை அனுப்புகிறாரு. இவங்க போகிறாங்க. போய் இவங்க கிட்ட வர்றதுக்குள்ளே இவர் சொல்கிறார், நான் கர்த்தருடைய தேவனுடைய மனுஷனாக இருந்தால் வானத்திலிருந்து என்ன இறங்கணும், அக்கினி இறங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த 50 பேரை என்ன பண்ணிது, அந்த அக்கினி பட்சித்து போட்டது. அப்போ பாருங்கள், சும்மா கிடையாது. வானத்திலிருந்து அக்கினி இறங்குவதாக அப்படின்னா உடனே இறங்கிடுமா? வானத்திலிருந்து இறங்கி அக்கினி இறங்குவதாக அப்படின்னா இறங்கிடுமா? அன்று இவர் ஒருத்தர், எலியா என்ன பண்ணார், ஒரே ஒருத்தர் தான் இருந்தார். அவருக்கு ஆப்போசிட்டில் அநேக பேலியாளின் தீர்க்கதரிசிகள் அநேகர் இருந்தாங்க. அத்தனை பேரும் தங்களுடைய சரீரத்தை கிழித்து கொண்டு என்ன பண்ணாங்க, பேலியாளின் தெய்வத்தை என்ன பண்ணுறாங்க, கூப்பிடுறாங்க. அவங்க தெய்வத்தை என்ன பண்ணுறாங்க, கூக்குரலிடுறாங்க, கிழிச்சிக்கிறாங்க, தங்களுடைய சரீரத்தை குத்தி கொள்கிறாங்க. பதில் வரல. ஆனால் இவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எலியாவின் தேவன் என்ன சொல்கிறாரு, அவரு என்ன சொல்கிறாருமா சொல்லுங்க, என்னை கேட்டருளும் அப்படின்னு சொல்லி அவர் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கூப்பிடுறாரு. உடனே வானத்திலிருந்து அக்கினி என்ன பண்ணுறாரு, அனுப்பி அந்த அக்கினியெல்லாம் என்ன பண்ணுறாரு, பட்சித்து போடுறாரு. அக்கினியை பட்சித்து போட்டு இவருடைய அக்கினியை என்ன பண்ணுறாரு, முழுவதுமாக அவர் என்ன பண்ணுறாரு, ஏற்றுக்கொள்கிறாரு, அங்கீகரித்து கொள்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போது எலியாவுக்கு அக்கினியினால் வானத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு, பதில் கொடுத்து அவங்க அத்தனை பேரையும் பட்சித்து போடுறாரு. அப்போ அன்றைக்கு நான் இந்த காரியத்தை, எலியாவின் காரியத்தை குறித்து கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியான்னு சொல்லி அவர் இன்ட்ரோ பண்ணுறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எப்படி அவர் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாருன்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா அப்படின்னு சொல்லி ஆகாபுக்கு முன்பாக அவர் என்ன பண்ணுறாரு, தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்போது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா அப்படின்னா சும்மா கிடையாது. முன்பாக நிற்கிறேன்னா முன்னாடி நிற்கிறது கிடையாது. புரியுதுங்களா? எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு முன்பாக நின்று எந்த ஒரு காரியத்திலும் பின்வாங்காமல் கர்த்தர் சொல்கிற வார்த்தையை மாத்திரமே கேட்கிற மனுஷன் என்று அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. கர்த்தருடைய வார்த்தையே அல்லாமல் வேற எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, தன்னை ஆகாபுக்கு முன்பாக வெளிப்படுத்துகிறார். அப்போது நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்களாக இருந்தால் தான் வானத்திலிருந்து அக்கினி வரும்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் போன வாரத்தில் பேசினார். நான் ஏற்கனவே இந்த மெசேஜை நான் இங்கே எடுத்திருக்கேன். அப்போ பாருங்கள், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவங்களுக்கு முன்பாக தான் என்ன வரும், அக்கினி வரும். அது இல்லாத பட்சத்தில் யார் கூப்பிட்டாலும் அக்கினி வராது. புரியுதுங்களா? அப்போது இவர் சொல்கிறாரு, நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி எல்லாரையும் என்ன பண்ணிச்சு, பட்சித்து போட்டது. அடுத்து 2வது டீம் அனுப்புகிறாரு. அது 50 பேருக்கு தலைவன் வராங்க, 2வது டீம் வராங்க. அவங்களையும் அப்படியே என்ன பண்ணிச்சு, ஆண்டவர் சொல்கிறார், நான் தேவனுடைய மனுஷனானால், இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு, நான் தேவனுடைய மனுஷனானால் உடனே வானத்திலிருந்து அக்கினி
இறங்கி அந்த 50 பேரையும் என்னாச்சு பட்சித்துப்படுது. அப்போ 2வது தடவையும் ஆண்டவர் ஹானர் பண்ணுறாரு, நீ தேவனுடைய மனுஷன்தான் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அக்கினியை அனுப்புகிறாரு. அப்போ பாருங்கள், இந்த எலியாவினுடைய வார்த்தைக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, பதில் கொடுத்து வானத்திலிருந்து அக்கினி அனுப்பி அத்தனை பேரையும் என்ன பண்ணுறாரு, கொண்டு போட்டுடுறாரு. அப்போ எதற்காக அவர் ஆளை அனுப்புகிறாருன்னா, கண்டிப்பாக இவரை கூப்பிட்டு என்ன பிரச்சனை, எனக்கு விரோதமாக இப்படி வார்த்தைகளை சொல்லி எனக்கு சாபம் விட போறியா, என்னை சாபம் விட்டு என்னை கொல்ல பார்க்குறியான்னு சொல்லி இந்த 50 பேர்களையும் அனுப்பி எலியாவை கொல்வதற்காக அவர் என்ன பண்ணலாம், சதி திட்டம் தீட்டி ஆட்களை அனுப்பியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணல, இவர் போல. நிச்சயமாக இந்த அகசியா என்ன பண்ண போகிறாரு, நம்மளை கொன்று போட போகிறாருன்னு தான் இவர் என்ன பண்ணுறாரு, நான் தேவனுடைய மனுஷனானால் ஆண்டவரே அக்கினி என்ன பண்ணுங்க வானத்திலேருந்து இறக்குங்கன்னு சொல்லி அத்தனை பேரையும் கொன்று போட்டுறாரு. 3வது ஒரு டீம் வருது, அதை மட்டும் வாசிங்க. திரும்பவும் 3ஆம் தரம் ஒரு தலைவனும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இந்த 3ஆம் தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாக இருப்பதாக ரொம்ப ரெக்வஸ்டாக என்ன பண்ணுறாரு, இவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு. ஏன்னா 2 டீம் போயிடுச்சு, 250 என்ன ஆயிடுச்சு, 100 பேர் க்ளோஸ் ஆகிட்டாங்க. அடுத்து நாமளும் க்ளோஸ் ஆகிடப்போ வரும்போதே அவர் நடுங்கி தான் வந்திருப்பார். அந்த டீமோட தலைவன் வரும்பொழுதே எப்படி தான் வந்திருப்பார், நடுங்கி வந்திருப்பார். அவ்வளோதான், நம்ம கெதியும் அதே கெதி தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருப்பார். ஆனால் அதற்கு முன்பாக அவர் தன்னை தாழ்த்தி அவர் என்ன பண்ணுறாரு, எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய உயிரும் அவர்களுடைய உயிரும் உங்களுடைய பார்வைக்கு அருமையாக இருப்பதாக அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட்டை என்ன பண்ணுறாரு, வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வாசிங்க. இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தின 2 தலைவரையும் அவருடைய 50 சேவகரையும் பட்சித்தது. இப்போதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையாய் இருப்பதாக அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறார். எங்கள் உயிர் உங்கள் பார்வைக்கு எப்படி இருப்பதாக, அருமையாய் இருப்பதாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இந்த இடத்துல ஊழியக்காரர் அவருடைய ஸ்தானத்தில் அவர் நிற்கிறார். கரெக்டாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஊழியக்காரருக்கு என்ன வார்த்தை தூதரை கொண்டு சொல்லப்பட்டதோ அதை மாத்திரமே செய்கிறது தான் இவருடைய வேலை. இதை தவிர்த்து கொஞ்சம் கூட அப்படி மாற்றியோ இப்படி மாற்றியோ எலியா என்ன பண்ணலை, ஷேக் ஆகலை. புரியுதுங்களா? எலியா இந்த பக்கமோ அந்த பக்கமோ சாயலை. என்ன எனக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுச்சோ, என்ன கர்த்தர் எனக்கு சொன்னாரோ அதை தவிர நான் வேற ஒன்றும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஸ்தானத்தில் அவர் நிற்கிறாரு. அப்போ பாருங்க, இதோ வாசிங்க அடுத்தது. அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, பாருங்க 3வது தடவை தான் இவருடைய வார்த்தைக்கு இவர் கேட்டு இவருடைய பாருங்க, இவர் அருமையாக அந்த 3வது தலைவன் தன்னுடைய உயிருக்காக அவர் யாரை கேட்டுட்டாரு, எலியா கிட்ட இறங்கி கேட்கிறாரு. அப்போ நிச்சயமாக இந்த இடத்துல எலியாவுக்கும் என்ன உண்டு, இரக்கம் உண்டு. இந்த ஊழியக்காரருக்கும் நிச்சயமாக இரக்கம் உண்டு. அந்த கூப்பிட்ட அந்த ஊழியக்காரர் பின்னாடி இவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் தூதரை கொண்டு, தூதன் அடுத்து பதில் வர்ற வரைக்கும். இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். 2 வாட்டி இவர் சொல்கிறார், நான் கர்த்தருடைய ஊழியக்காரனானால், கர்த்தருடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வருவதாக அப்படின்னு சொல்லி 50 பேர் என்ன பண்ணிட்டார், இவர் 100 பேரையும் அக்கினியை வரவழைச்சி கொன்று போட்டார். அப்போ 3வது முறை ஒரு டீம் வருது, அந்த டீமோட தலைவர் வராரு. அப்போது தலைவர் ரெக்வஸ்ட்டாக பேசி என்ன பண்ணுறாரு, தயவு செய்து எங்களை
கொன்றாதீங்க, எங்களுடைய உயிர் உம்முடைய பார்வைக்கு அருமையாக இருப்பதாகன்னு சொல்லும் பொழுது அப்போ தான் கர்த்தருடைய தூதன் என்ன பண்ணுறாரு, எலியாவை நோக்கி. அப்போது கர்த்தர்கிட்டேருந்து எலியாவுக்கு பதில் வர்ற வரைக்கும் எலியா என்ன பண்ணல, அவர் ஸ்தானத்தை விட்டு எந்திரிக்கவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நமக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து பேசுகிற வரைக்கும், ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிற வரைக்கும், ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசினாலே ஒழிய நாமவே எந்த ஒரு காரியத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சரி ஊழியக்காரருக்கும் சரி அழகு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ எலியா அவருடைய ஸ்தானத்தில் கரெக்டாக நிற்கிறாரு. அப்போ மூன்றாவதாக கர்த்தருடைய தூதனே வந்து, கர்த்தருடைய தூதனுக்காக இவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் திரும்ப நம்மளோடு பேசணும்னு இவர் என்ன பண்ணுறாரு, எலியா காத்திருக்கிறாரு. அப்போ கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி அவனோடு கூட இறங்கிப்போ, அவனுக்கு பயப்படாதே. அப்போ அந்த ராஜாவுக்கு பயந்துதான் அவர் என்ன பண்ணுறாரு, 2 முறையும் என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே அவங்க 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 அப்பாவுக்கு பயந்து அவங்க அம்மாவுக்கு பயந்து இவர் என்ன பண்ணார், போய் ஓடினவர் தான் எலியா. யாருக்கு பயந்தார், ஆகாபுக்கு பயந்து, ஆகாபுடைய மனைவிக்கு பயந்து இவர் எங்கே போனார், போய் ஆமாம் கேரி தாண்டறங்க இதில் போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், நடந்து ஒரு ஆண்டவர் வந்து திரும்ப பேசி இவரை அழைச்சி திரும்ப கொண்டு வந்தார். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய பிள்ளைக்கும் என்ன பண்ணுறாரு, இவர் பயந்து தான் இவர் என்ன பண்ணல, போகலை. அதை விட ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அழகாக சொல்லிட்டு தைரியமாக சொல்லிட்டு அவர் இடத்துல என்ன பண்ணுறாரு, அவருடைய ஸ்தானத்தில் அவர் அப்படியே இருக்கிறாரு. 3வது முறை கர்த்தர் பேசுகிற வரைக்கும் அவர் என்ன பண்ணல, அந்த இடத்த விட்டு அசையலை. அதுக்கு அடுத்தது ஆண்டவரே நீ போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதுக்கப்புறம் தான் இவர் நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு, போன்னு சொல்கிறது மாத்திரமல்ல, நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அவன் எழுந்து அவனோடு கூட போய் ராஜாவினிடத்தில் இறங்கி போய் என்ன சொல்கிறாருன்னா, வேற எதுவும் சொல்லலை, நீ பிழைப்பேன்லாம் சொல்லலை, நீ வாழ்வேன்லாம் சொல்லலை. சரி பரவாயில்ல, நான் 100 பேரை கொண்டு போட்ட. அடுத்து 3வது டீம் வந்தாங்க, அடுத்த 50 பேர் வந்தாங்க, வந்து என் கையில் காலில் விழுந்தாங்க. நீ என் ஊழியக்காரன் காலில் விழுந்தனால நான் இந்த காரியத்தை நான் என்ன பண்ணுறேன், மாத்துறேன் அப்படின்னு சொல்லி எசேக்கியாவை போல அவர் வந்து என்ன பண்ணார், எசேக்கியா அந்த எருசலேம் முகமாய் திரும்பி அவர் நீ மரித்து போவ அப்படின்னு சொல்லி ஊழியக்காரர் சொல்லிட்டு போன அடுத்த செகண்டே அவர் தன்னை என்ன பண்ணுறாரு, வருத்தி தேவனுக்கு முன்பாக அவர் அழுது பிரார்த்தித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. ஜெபத்துக்கு மிஞ்சி ஒன்றுமே கிடையாது, ஜெபத்துக்கு மிஞ்சி ஒன்றுமே கிடையாது. அவர் தன்னுடைய எனக்கு வருஷத்தை கூட்டி கொடுங்க, என்னுடைய ஆயுசின் வருஷத்தை என்ன பண்ணுங்க கூட்டி கொடுங்க, நீ மரித்து போயிடுவ அப்படின்னு சொல்லி எலியா சொல்கிறாரு. யாரை பார்த்து, எசேக்கியாவை பார்த்து சொல்கிறாரு, நீ மரித்து போயிடுவ அப்படின்றாரு. உன் காரியத்தெல்லாம் நீ ஒழுங்குபடுத்துன்னு சொல்லிட்டு இப்படி நகர்ந்து கொஞ்ச தூரம் கூட போகல. உடனே அவர் அழுவுறார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் மரித்து போகக்கூடாது, நான் மரித்து போகக்கூடாது, எனக்கு உயிரை கொடுங்க, எனக்கு ஜீவனை கொடுங்க, நான் செய்ய வேண்டிய காரியம் இன்னும் நிறையா இருக்குன்னு சொல்லி அவர் வேண்டுறாரு, அவர் பிரார்த்திக்கிறாரு. உடனே ஆண்டவர் இரக்கம் உள்ளவராய் திரும்பவும் ஊழியக்காரர்கிட்ட அவன் இறந்துருவான்னு சொன்ன ஊழியக்காரர் திரும்ப ஆண்டவர் இடைப்பட்டு நீ போய் சொல்லு, திரும்ப போய் அந்த மனுஷனை பார்த்து சொல்லு, இன்னும் 15 வருஷத்தை நான் உனக்கு கூட்டி கொடுப்பேன், நீ பிழைப்பாயின்னு போய் சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மாத்துறாரு. ஆண்டவரே மாற்றினாதான் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. மற்றபடி ஊழியக்காரராக என்ன பண்ணக்கூடாது, வார்த்தையை மாற்றக்கூடாது. இதுதான் ஒரு உண்மையான ஊழியக்காரங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அந்த இடத்துல எலியா என்ன பண்ணல, அந்த இடத்துல எசேக்கியாவை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் மாற்றினாரு, இவர் மாற்றினார் வார்த்தையை. ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணல, ஆண்டவர் மாற்றவே இல்லை. சொன்னது தான். என்ன சொல்லி அனுப்புனார், நீ ஏறின கட்டில் விட்டு இறங்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். திரும்பவும் போனார், நீ ஏறின கட்டில் விட்டு இறங்க மாட்ட, நீ என்ன பண்ணுவ, சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறாருன்னு சொல்லிட்டு அவர் பேட்டுக்க வந்துட்டார். சொன்னபடியே அந்த மனுஷன் என்ன பண்ணா, அந்த ராஜா மரித்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, ஊழியக்காரரே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்ம
இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, அந்த அகசியா ராஜா எதனால் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சாபம், எதனால் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா, இவர் வந்து கர்த்தரை சேவிக்காமல், கர்த்தரிடத்துல போய் விசாரிக்காமல், போய் பாகால் செபுவினிடத்துல போய் இவர் விசாரிச்சனால கர்த்தருடைய கோபம் யார் மேலே மூண்டுது? அந்த ராஜாவின் மேலே மூண்டு நீ என்ன பண்ணுவ? மரித்தே போவ. நீ யார்கிட்ட விசாரிக்கணும்? நம்ம யார்கிட்ட போய் விசாரிக்கணும்? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் நம்மளுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேலே வச்சிடணும். நம்மளுடைய பாரங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளுவார். அவர் நமக்காக என்ன பண்ணியிருக்கிறார்? அடிக்கப்பட்டிருக்கிறார். நமக்காக அவர் என்ன பண்ணுவார்? அவர் நானே உன் பரிகாரின்றார். எகிப்துக்கு வர பண்ணின எந்த வாதையும் முன்னில் வரப்பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது எகிப்தியரை வாதையினால் வாதித்தார். இஸ்ரவேலருக்கோ அவர் என்ன பண்ணுறாரு? வாதையை போக்கினார். என்ன நோக்கி பாருங்க, அப்பொழுது நீங்கள் பிழைப்பீங்கன்னு சொன்னார். ஒரு வெண்கல சர்பத்தை உண்டாக்கி வியாதிப்பட்டவங்க என்ன பண்ணுங்க, அந்த பாம்பு கடிக்கும் பொழுது என்னை நோக்கி பார்க்கிறவங்க பிழைப்பீங்கன்னு சொல்லி ஒரு சொல்யூஷனை வச்ச ஆண்டவர் இந்த இடத்துல இந்த அகசியாவுக்கு என்ன வைக்கல? சொல்யூஷனே வைக்கல. ஏன்னா அவர் யார்கிட்ட போய் விசாரிக்க போனார்? கர்த்தரிடத்துல முதல்ல போய் விசாரிக்க போனார்னா கர்த்தர் இவருக்கு சுகத்தை கொடுத்துருப்பார், ஆரோக்கியத்தை கொடுத்துருப்பார், விடுதலையை கொடுத்துருப்பார். நேரடியாக இவர் பாகால் கிட்ட விசாரிக்க போனனால ஆண்டவருக்கு கோபம் வந்து ஊழியக்காரரை கொண்டு அவர் என்ன சொல்கிறாரு? அவர் சாபத்தை சொல்கிறாரு. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் வந்து ஊழியக்காரரை யாருடைய ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாரு? ஒரு மீடியேட்டராக வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கும் ஜனங்களுக்கும் நடுவில் மீடியேட்டராக யாரை வச்சிருக்கிறாரு? ஊழியக்காரரை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனால் கர்த்தர் வந்து ஊழியக்காரர்கிட்ட ஒரு சில காரியங்களை சொல்லுவார். ஊழியக்காரர் ஜனங்களிடத்துல சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் சொல்லலாம். கடந்த நாட்களில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் வச்சு சொல்லலாம். நான் அவ்வளோ சொன்னேன், அந்த பெண்கிட்ட சொன்னேன், நீங்கள் வா, குடும்பமாக வா, ரட்சிக்கப்பட்டு ஒரு ஆத்மாவை நீ என்ன பண்ணு, நீ வழி நடத்து, நீ வந்து கூட்டிகிட்டு வா, குடும்பமாக வாங்க, நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த ஆத்மாவை என்ன பண்ணு, ஆதாயப்படுத்து அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ண, நல்ல விஷயங்களெல்லாம் சொல்லி கொடுத்தேன். ஆனால் பிசாசானவன் மோசமானவன், புரியுதுங்களா? சில பேர் என்ன பண்ணுவான்? வஞ்சித்து சில பேர் என்ன பண்ணுவான்? ஆண்டவர்கிட்ட வரக்கூடாத அளவுக்கு எப்படி, அதுவும் ஒரு விக்கிரகம்தான், புரியுதுங்களா? சில பேருக்கு நல்ல கணவர் கிடைச்சிட்டா அது ஒரு விக்கிரகம், நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிட்டா அது ஒரு விக்கிரகம், நல்ல சுகபோகமான வாழ்க்கை கிடைச்சின்னா அது ஒரு விக்கிரகம். அப்போது கர்த்தர்கிட்ட விசாரிக்காமல், ஆண்டவர்கிட்ட விசாரிக்காமல், பாகால்கிட்ட விசாரிக்க போகிறவங்களுக்கு என்ன நிலைமை உண்டாகும், கர்த்தரை தேடாதவங்களுக்கு என்ன நிலைமை உண்டாகும்னு சொல்லி இந்த ராஜாவினுடைய காரியத்தை குறித்து நாம் என்ன பண்ணலாம்? இந்த வேதத்தில் இந்த பாடத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆகவே தாவீதை போல் என்ன பண்ணணும்? போகலாமா, போகக்கூடாதா? சவுல்கிட்ட இந்த நல்ல விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம்? கற்றுக்கலாம். போகலாமா, இந்த தண்டை பின்தொடரலாமா அப்படின்னு சொல்லி சவுல்கிட்ட என்ன பண்ணலாம்? கற்றுக்கலாம். அப்படி கர்த்தரிடத்தில் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? விசாரித்து நம்ம செயல்படும் பொழுது அந்த காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? வாய்க்க செய்வார். அது வேலையாக இருக்கட்டும், அது நம்மளுடைய வியாதியாக இருக்கட்டும், நம்மளுடைய வீடு கட்டுற விஷயமாக இருக்கட்டும், இல்லை மேபி எந்த காரியமாக இருக்கட்டும், ஒன்றே ஒன்று தான். எந்த காரியத்திலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது மற்ற எல்லாவற்றையும் அவர் எப்படி கொடுப்பாராம்? கூட கொடுக்குற கர்த்தராக இருக்கிறார். அதனால் அவர்கிட்ட நீங்கள் விசாரிங்க, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். நல்லவர், அவர் கிருபை. விசாரிக்கிறது அப்படிங்கிறது ஜபிக்கிறது. விசாரிப்பது என்பது ஜபிப்பது. உங்களுக்கு ஒரு பக்குவம் வரணும், உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரணும். இந்த இடம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு